Hello children, in this video we are going to learn a new topic called transportation. So transportation patti already I have learned in the previous two videos, but still I am going to explain it in detail so that it makes you to understand in a better way. Okay, first of all, what is the meaning of transport? நம்ம transport அப்படின்னா என்ன அர்த்தம்? Moving from one place to another, அதுதான meaning. So moving from one place to another. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் we call it as transport அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ transportation means அதே தான் moving from one place to another. But what else is moving? For example, nutrients, oxygen, carbon dioxide, waste products, everything is moving in our body. Okay, so that transport of the nutrients and the excretory products are called as transportation. For example, இப்போ மார்னிங் நீங்கள் எல்லோரும் ஃபுட்டு சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ மார்னிங் யூ ஹேட் ஃபுட். ஸோ ஃபுட் enters into the digestive system and converted into essential nutrients. And once it is converted into essential nutrients, அந்த நியூட்ரியன்ஸ் நம்ம ஸ்டொமக்லேயே இருந்தாலும் இல்லை இன்டெஸ்டைன்லேயே இருந்தாலும் அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? No, it should be supplied to the cells, all the body cells இல்லையா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்குமே it should be get supplied through what? அது பாட்டு நியூட்ரிஷன் அது மாதிரி நடந்து போயிடுமா? நோ, த்ரூ பிளட் இல்லையா? எல்லாமே ரத்தத்துக்கு வழியாக தான் போகுது. அண்ட் நாட் ஒன்லி த நியூட்ரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், லங்ஸ். வித் த ஹெல்ப் ஆஃப் லங்ஸ், த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் என்டர்ஸ் இன்டு த லங்ஸ். அண்ட் லங்ஸ்லேருந்து என்ன ஆகும்? த்ரூ பிளட் இட் ரீச்சஸ் தி ஆல் பாடி செல்ஸ் இல்லையா? ஏன்னா ஒரு பாடி செல்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு we need oxygen என்றதை we already studied in the respiratory system, isn't it? So we need oxygen to perform all the works. So அந்த ஆக்சிஜனை யார் கேரி அவுட் பண்ணிட்டு வராது? in the blood. So in all the process நமக்கு பிளட் தான் வேணும். இப்போ இந்த செல்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த செல்ஸ்லேருந்து என்ன ஆகும்? எல்லாமே வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் சிலது ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? ஸோ ஒர்க் முடிஞ்சோடனே நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஈவன் இந்த ஆல் செல்ஸ் வந்து ஒன்ஸ் இட் டேக்ஸ் இன் தி ஆக்சிஜன், இட் வில் ஆல்சோ கிவ்ஸ் ஆஃப் தி கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு அகெயின் இட் ஷுட் பி சென்ட் பேக் டு தி அவுட் சைட் என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கார்பன் டை ஆக்சைடாக இருந்தால் இவர் திருப்பியும் வந்து லங்ஸ்க்கே போகணும். இதுவே இந்த வேஸ்ட் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா இட் ஷுட் கோ அவுட் இல்லையா? அதாவது எப்படி போவாங்க? பிளட் வழியாக கிட்னிக்கோ அல்லது லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கோ ஆர் கிட்னி ஆர் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போவாங்க. இன்டெஸ்டைன் போயிட்டு அவுட் சைட் வெளியில் வந்துடுவாங்க இல்லையா? ஸோ ஃபார் ஆல் தி ப்ராசஸ் இப்போ எப்படி இந்த கார்பன் டை ஆக்சைடும் இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸும் how it can move out with the head through blood. So here also the blood acts as a transport system. So எந்த ஒரு ப்ராசஸ் நடந்தாலுமே every process needs some kind of system to transport these things. So that system is nothing but the blood. இந்த ரத்தம் அது பாட்டன் தானாக ஓடிட்டே இருக்குமா? முடியவே முடியாது இல்லையா? ரத்தம் போகணும், அது வந்து ஒரு சர்க்குலேட் ஆகணும். இப்போ ஒரு மோட்டர் காரே இருக்குது, அந்த ஒரு காரை நான் ஓட்டி விடுறேன் அப்படின்னுமோ ஒரு டாய் காரை நான் ஓட்டினா கூட ஐ நீட் எய்தர் அ மோட்டார் சிஸ்டம் ஆர் ஐ நீட் சம் ப்ரெஷர் ஃப்ரம் தி பேக்வர்ட்ஸ் ஸோ தட் த கார் கேன் மூவ். வாட் எவர் ஒர்க் வி டூ விட் நீட் சம் எனர்ஜி. அதே மாதிரி இந்த பிளட் அது பாட்டுன்னு சுற்றிட்டே இருக்குது நம்ம உடம்பு ஃபுல்லாக. ஸோ இதை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? இதுக்கு வந்து யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட். So heart plays an important role in the transport of blood. ஓகே, இந்த ஹார்ட்லேருந்து இந்த பிளட் போகணும். அது பாட்டன் ஹார்ட்லேருந்து பிளட் தானாக போயிட்டே இருக்கணுமா? அது பாட்டன் பரவி போகலாமா? நோ, இட் நீட்ஸ் அ வே டு ட்ராவல் இல்லையா? இட் நீட்ஸ் அ வே டு ட்ராவல். ஸோ விச் ஆக்ட் அஸ் அ ட்ராவல்? பிளட் வெசல்ஸ். ஓகே, பிளட் வெசல்ஸ். வெசல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைப். அந்த பைப் வழியாக தான் இந்த பிளட் ட்ராவல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நரம்பு. இப்போ உங்களுடைய கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் நரம்பு போகுது இல்லையா? இந்த க்ரீன் கலர் நரம்பு நான் என்னென்னு சொல்கிறேன்? பிளட் வெசல்ஸ். வை? the bloods are traveling inside the vessels. Vessels is nothing but a pipe-like structure, tube-like structure through which the blood travels. So in the transportation, அப்போ transportation என்னது? ஒரு நியூட்ரிஷன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், எல்லாம் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே அது பொசிஷனுக்கு அதோடைய வேலையை கரெக்டாக பண்ணணும்னா we need something to carry. Okay, we need some supportive system to do it. அந்த supportive system யாருன்னு பார்த்தீங்கன்னா blood,
heart and blood vessels. So transport system of human beings consists of blood, heart and blood vessels. Now moving, so introduction முடிஞ்சிருச்சு. Now moving on to the blood. You have already studied about blood. இல்லையா, பிளட்டை பற்றி நீங்கள் நிறையாவே படிச்சிருப்பீங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ blood, we all know blood is a connective tissue. Why do we call this as a connective tissue? Because it is connecting the each and every part of our body including the cell. இப்போ நான் என் கையை கட் பண்ணால் கூட அதுலேருந்து blood வருது. இப்போ நான் என்னுடைய கண்ணில் ஏதாச்சும் பட்டுருச்சு அப்படின்னா டக்குன்னு blood வருது, காலில் கிழிச்சிக்கிட்டால் டக்குன்னு blood வருது. Because it is connective tissue. It is connecting each and every cell. It is connecting each and every organ. So blood is a connective tissue. So bloodல என்னென்னலாம் இருக்கும்? You have already studied. What are the components that are present in the cell? Blood அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி why do we need the blood? Because bloodல தான் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் எல்லாமே ட்ராவல் ஆகி அதோடைய செல்லில் ரீச் ஆகுது இல்லையா, லைக் திஸ். ஸோ blood வழியாக தான் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் எல்லாமே பாடி செல்ஸை ரீச் ஆகுது. ஸோ blood supplies nutritions and oxygens etc. to all living cells. Living cellsல கொடுத்தாச்சு. அங்கே இந்த கலெக்ட் ஆகிற வேஸ்ட் ப்ராடக்ட் again it should be sent out, that is throw out of the body again through the blood. Okay, so that is why the blood is called as a connective tissue. Now moving on to the components of blood. So what are the components of blood? RBC, WBC, platelets and plasma. அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட்டை இது எல்லாத்தையும் நம்ம ரெண்டே கேட்டகரியில் கொண்டு வரலாம். For example, the first one is plasma, the second one is RBC, WBC platelets இருக்குது தெரியுமா, இது எல்லாத்தையும் நம்ம second one are blood cells or corpuscles அப்படின்னு சொல்லிடலாம். Okay, corpuscles அப்படின்னு சொல்கிறோம். So the blood, what are the two components of blood? One is the plasma, second one is blood cells or corpuscles. So moving on to the plasma. So plasma அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு வந்து நான் கையை கட் பண்ணிட்டேன், கட் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் blood வரும். ஒன்ஸ் த blood comes out, அந்த blood வந்து ஒரு டைமில் வந்து இட் கிளாட்ஸ், அந்த ரத்தம் காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நல்லா அழுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வெளியில் வரும், which is called as plasma. ஸோ பிளட்டு தண்ணியாக இருக்குது இல்லையா, யூஸ்வலாக பிளட்டு தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணி பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மா இஸ் அ liquid component of blood. So 55% of blood contains plasma. So 55% of blood contains plasma. So this plasma have so many blood cells in it. இல்லையா, அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது? தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணிக்கு போய் தான் பிளாஸ்மா. அந்த தண்ணியில் என்ன இருக்குது? இத்தனை blood cells இருக்குது. Okay, let us see what is the function of each and everything. The first one is RBC. You have already studied. RBC is nothing but a red blood cells or red blood corpuscles. It is red in color and it helps in the, இதுக்குள்ள என்ன pigment இருக்கும்? It contains hemoglobin. What is the function of hemoglobin? It transport the oxygen. So RBC, hemoglobin transport the oxygen. The next one is the WBC. What is the function of WBC? It fight against the foreign bodies or foreign germ cells. Fight against the foreign அப்படின்னா என்னது? தேவையில்லாத germ cells. இப்போ என் உடம்புல நான் மூச்சு எடுக்கும் போது எனக்கு ஆயிரக்கணக்கான பாக்டீரியாஸ், வைரஸ், everything is getting inside. But who will fight against these bacteria and virus? The WBC only fight against these bacteria and virus and protects my body. So that is why we call WBC as a protecting cell, so that it fight against the foreign germ cells and protect our body. The last one is the platelets. We all know what is the function of platelets. என்னுடைய கையை நான் இப்போ கட் பண்ணிட்டேன். For how many hours the blood oozes out? ஒரு 1 hour வருமா, 2 hours வருமா, ஒரு 3 hours. அதுக்கப்புறம் it starts to clot. Clotனா உறைஞ்சு போகிறது. So who helps the blood to clot? This platelets. அப்புறம் platelets உடைய ஃபங்க்ஷன் என்னது? Clotting of blood. அதுதான் இந்த platelets உடைய ஃபங்க்ஷன்.
Okay, so components of blood is over. Now move on to the functions of blood. So மொத்த functions என்னது bloodக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்தே நீங்க எழுதலாம். இந்த கான்செப்ட்ல இருந்துமே எழுதலாம். Okay, the first function of blood is transport of nutrients. So in the blood என்ன பண்ணுது, it transport the nutrition to all the parts of body. எதுக்காக அதை transport பண்ணுது? For oxidation, storage and synthesis of new substance. Okay, the second one is the transport of excretory products. இப்போ என் blood என்ன பண்ணிடுச்சு, ஒரு செல்லுக்கும் போயிட்டு நியூட்ரிஷனை கொடுத்துருச்சு. Again the cell will give back the what? Waste products. அந்த waste productsலாம் யார் திருப்பி கொண்டு வரது? Again this blood. Okay, so blood will carry the waste products and so that it can reaches the particular organ to move out. Okay, next நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், transport of oxygen and carbon dioxide இல்லையா? So oxygen carbon dioxide எப்படி travel ஆகுது? Only with the through blood. The next one is a buffer system. அதாவது நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு pH இருக்கும், அதாவது ரொம்ப ஆசிடும் இருக்கக்கூடாது, ரொம்ப பேசிக்காகவும் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி இன் அ நார்மல் வேல்யூ. ஸோ தட் pH வேல்யூ, தட் இஸ் தட் நார்மல் வேல்யூ வில் பி மெயின்டைன்ட் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் blood. ஏன் இந்த pH வேல்யூ கரெக்டாக இருக்கணும்? அப்போ தான் பாடி டெம்பரேச்சர் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ blood act as a buffer system. பஃபர் சிஸ்டம்னா pH-ஐ மெயின்டைன் பண்ணுறவர், பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறவர்னு அர்த்தம். Okay, இது next one. The already I said blood contains WBC, that is white blood corpuscles or white blood cells, which protect against the diseases, that is it gives protection against the diseases. The next one is the transport of hormones. நம்ம உடம்புல எக்கச்சக்க ஹார்மோன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா we have already studied about sex hormone. இந்த மேலுக்கு டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபீமேலுக்கு ஈஸ்ட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மேல் ப்ரொடியூஸ் டெஸ்டோஸ்டிரான். அப்போது செகண்ட் செக்ஷுவல் கேட்டில் மேலுக்கு பியர்டு முளைக்கணும், அவங்களுக்கு முஸ்டாச் வரணும். ஆனால் நமக்கு அந்த பியர்டு முஸ்டாச்லாம் தேவையில்ல, ஆனால் அவங்களுக்கு முகத்தில் தான் அந்த பியர்டு வரணும், முஸ்டாச் வரணும். அப்போது த ஹார்மோன் ஷுட் ரீச் த ஃபேஸ். ஹவு அப்போது எங்கேயோ செக்ஸ் ஆர்கனில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் இட் ஷுட் ரீச் த ஃபேஸ் என்னும் போது த்ரூ வாட் இட் கேன் மூவ் வித் த ஹெல்ப் ஆஃப் blood. So blood helps in the transport of hormones. And next one is a perform blood clot. We have already discussed the plasma help in the clotting of blood. The last one is the maintain proper water balance. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி அளவு ஏறவும் கூடாது, இறங்கவும் கூடாது. It should be in a correct value, correct volume. So that will be maintained by our blood. Okay, so these are the functions of blood. Okay, the last one is the maintenance by platelets. இது நம்ம முன்னாடியே படிச்சது தான். ஒரு இன்ஜுரி வந்துச்சுன்னா the blood loss will be there. So in order to prevent the loss of blood, what do we need? Platelets we need. These platelets help in the clotting of blood so that large amount of blood will be stopped. Okay.